அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 11 வசனம் 12 பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். துன்மார்க்கனுடைய வீட்டை நீதிமான் கவனித்து பார்க்கிறான், பரியாசக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையையும் அவன் நோக்கி பார்க்கிறான். அந்த நோக்கி பார்க்கும் பொழுது துன்மார்க்கரை தீங்கிலே கவிழ்த்து போடுகிற ஒரு காரியத்தை நீதிமான் கண்டுபிடிக்கப்படுகிறபடியினாலே அவன் பரிசுத்தம் அடைவதற்கும் அவன் ஞானம் அடைவதற்கும் அது போதுமானதாக இருக்கிறதாக இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே அந்த துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடியவனுடைய கேரக்டரை அவர் எப்படி சொல்லுகிறார்? துன்மார்க்கன் அவன் நியாயம் செய்கிறதற்கு மனமில்லாமல் இருக்கிறான். நீதி நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு மனமில்லாத ஒரு மனிதனாக இருக்கிறபடியினாலே அவன் அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி சங்கீதம் 7:16 பார்த்தோன்னு சொன்னால், அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் என்று பார்க்கிறோம். அவனுடைய தீவினையானது அவனுடைய சிரசின் மேலும், அவனுடைய கொடுமையானது அவனுடைய உச்சந்தலையின் மேலும் இறங்கிவிடும். அதை நாம் கவனிக்கும்படியாக நீதிமானாய் நீதிபரராய் வாழ்கிறவர்கள் அதை உற்று நோக்கும்படியாக இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். எபேசியர் 5:3-14 வரையிலும் துன்மார்க்கர் யார் என்கிற ஒரு பட்டியலையே அங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், அசுத்தம் உள்ளவர்கள், பொருளாசை உள்ளவர்கள், வம்பு பண்ணுகிறவர்கள், புத்தீனமான பேச்சை பேசுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், பெச்சாரம் பண்ணுகிறவர்கள், விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லிட்டு வசனம் 12 சொல்கிறாரு. ஒளிப்படத்தில் ஒரு அவலட்சமான கிரியைகளெல்லாம் செய்கிறாங்க, அவர்களுடைய காரியங்களை வாயினால் சொல்கிறதுக்கு அத்தனை அவலட்சணமானதாக இருக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குறித்து நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், அதாவது நம்முடைய மொழியிலே சொன்னால் நீ அமாவாசையாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறது போல, அப்படி பாவத்தினால் நிறைந்திருக்கிறவர்களை குறித்து வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. அந்த துன்மார்க்கன், அந்த குற்றம் உள்ளவன், தன் வழிகளிலே மாறுபாடு உள்ளவன். அவனிடத்தில் ஒரு வார்த்தையினுடைய உண்மையை, சொல் தவறாத தன்மையை பார்க்க முடியாது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவன் மாறக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்று இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். 21:10 சொல்கிறாரு, பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவன் இரக்கம் செய்ய மனமில்லாதவன். இரக்கம் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறான், ஆனால் பொல்லாப்பு செய்கிறதற்கு அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்கே துன்மார்க்கருடைய பட்டியலை இட்டு நீதிபரர் அவனுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார்கள் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு லைசன்ஸ் வாங்க போனோம் என்று சொன்னால் நமக்கு அநேக குறியீடுகளை காண்பித்து அநேக டிராஃபிக் ரூல்ஸை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி நின்று போக வேண்டும், ஒரு ரயில்வே ஒரு ட்ராக்கை கடக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு குறுகிய பாலத்தில் எவ்வளவு ஸ்பீடில் போகணும், இப்படிப்பட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருந்தா இப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இவைகள் ஆபத்தை தவிர்ப்பதற்கான அநேக வழிமுறைகளை சொல்லுகிறதற்காக அந்த அடையாள குறியீடுகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து கேள்விகளை கேட்டு அதில் நாம் சரியாக சொன்னால் நமக்கு அவர்கள் லைசன்ஸை கொடுக்கிறார்கள். அதே போல் வேதத்திலும் ஆண்டவர் நமக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கென்று இந்த துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கும் பொழுது அவர் செய்திருக்கிற அந்த பரியாசக்காரனை தண்டிக்கிற அல்லது அவர்களை அழிக்கிற அந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஞானமடைந்து சரியான வழியிலே வாழ முடியும் என்பதற்காக அநேக திருஷ்டாந்தங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 2 பேதுரு 2 அங்கே அழகாக பேதுரு பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அவர் அங்கே அழிக்கப்பட்ட சாத்தானிலிருந்து சொல்லுகிறார். 2 பேதுரு 2 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி தீய நியாய தீர்ப்புக்கென்று அவர்களை வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து,
முதல்ல இந்த பூமியில் சாத்தானி அழைக்கப்படுகிறான அவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்திலே, அவருடைய வடபுறத்திலே ஆராதனை ஸ்தலத்திலே வீற்றிருந்தவர்கள். அவர்களின் தலைவனாகிய லூசிஃபர் அந்த ஆராதனை நடத்துகிறதற்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக, பாதுகாப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு கேருப் என்று சொல்லப்படுகிறது. அவன் பூரண அழகுள்ளவனாக இருந்தான். அவன் என்றைக்கு தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் நினைத்தானோ அந்த நேரத்திலேயே அவனும் அவனுடைய தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டபடியினாலே தான் இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றிவிட்டார்கள். அதை இங்கே பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே கொண்டு வருகிறான். அவர்களுக்கென்று தான் ஒரு நியாய தீர்ப்பு. அவர்களெல்லாம் மரண தண்டனை பெற்றவர்கள். மரண தண்டனை பெற்று இன்றைக்கு கொஞ்ச காலம் தங்களுக்கு உண்டென்று அறிந்து பூமியிலே அந்த நரக ஆக்கினைக்கு, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நாமும் நம்முடைய தூதர்களும் மட்டுமல்ல, கொஞ்சம் இந்த பூமியில் ஆண்டவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களையும் சேர்த்து கொண்டு போய் விடலாம் என்கிறதிலே தான் அவன் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து இத்தனை தீவிரமாக அவன் கிரியை செய்கிறான். அதை முதலில் மனிதர்களுக்கு உரைக்கும் வண்ணமாக பேதுரு சொல்லுகிறார். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். இன்றைக்கி நிறைய பிரசங்கம் சொல்லுவாங்க, அவர் ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவர், நம்ம தப்பு செஞ்சானா அவர் மன்னிச்சிருவார், நம்மளெல்லாம் கொண்டு போய் நரகத்தில் போடவா செய்வார், அதனால் வாழ்கிற வரையிலும் சந்தோஷமாக வாழுவோம் என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பேதுரு எழுதுகிறார், அவர்களுக்கென்று நியாய தீர்ப்புக்கென்று அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அதே போல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத அதை இங்கே அவர் அழகாக சொல்கிறார். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் ஆண்டவர் இந்த பூமியில் நோவாவை மாத்திரம் நீதிமானாக கண்டு அவனோடு கூட சேர்ந்த ஒரு 8 பேர், டோட்டலாக நோவாவையும் சேர்த்து 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி பூர்வ உலகத்தையும் அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் பெய்த மழையினாலும் பூமியினுடைய ஊற்றுக்கண்களெல்லாம் திறந்து முழு உலகத்தையும் தண்ணீரினால் அழித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக எப்படி அழித்தார் நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால், இன்றைக்கு மழை பெய்த பொழுது மிகவும் அதிகமான மழை பெய்தால் வானத்தை நம்ம நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஒரு தெளிவான ஒரு அடையாளம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே வானவில் விப்ஜியார் என்கிற கலரிலே வானவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அதற்கு தேவன் அதை என்னுடைய உடன்படிக்கையின் அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும், வானவில் மேகத்தில் தோன்றும், அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவச்சந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்திலே தோன்றும்போது தேவனுக்கு பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கையின் அடையாளம். இதே போல் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழிக்கும்படியாக இந்த ஜலம் எப்படி பெருகி 8 பேரை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் அழிச்சதோ அப்படி அழிக்காதபடிக்கு நான் அந்த வில்லை நோக்கி பார்ப்பேன், வானவில்லை நோக்கி பார்ப்பேன். அதுக்கு இன்றைக்கி சயின்ஸில் எத்தனையோ காரணங்களை சொல்லுகிறாங்க. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அரராத் மலையில் அந்த நோவா செய்த பேழையினுடைய அநேக துண்டுகளையும் இன்றைக்கும் கண்டுபிடித்திருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதற்கு கீழே அப்படியே சொல்லி கொண்டு வரும்பொழுது சொல்லுகிறார், சோதம் குமராவை சொல்லுகிறார், சோதம் குமராவினுடைய பாவங்களை சொல்லுகிறார். அதை தேவன் அழித்தார் என்கிறதை சொல்லுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவள் அந்த பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டாரே, அங்கே அவபக்தியாய் நடக்கிற ஒருத்தனையும் விட்டு வைக்கலை. அங்கே லோத்துவினுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்படுகிறது. காரணம் சொல்லப்படுகிறது, லோத்து நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை மாத்திரம் ரட்சித்தார். எல்லாரத்தோடு சேர்த்து நீதிபரர் அவர் அழிக்கிறதில்லை. நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வருகிற தண்டனையை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை சரி செய்து கொள்கிறதற்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போல தான் இந்த நாட்களிலும் ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவர்களை
9ஆம் வசனத்தில் பேதுரு முடிவெழுதுகிறார், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்பி நியாயம் செய்ய மனதில்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய மனதிலே நியாயம் செய்யக்கூடியவர்களாக மாறுபாடுள்ள நம்முடைய வழிகளை திருப்பி அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக உயிர் பெற்றவர்களாக மாற வைக்கும் பொழுது இந்த காரியங்களை, இந்த எச்சரிப்புகளை ஆரம்பம் முதல் இந்த பூமியில் நடந்திருக்கிற அழிவுகள் எல்லாம் நம்ம நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும். கடைசியில் இந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளம்லாம் இந்த பூமியில் நடக்கணும்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் இந்த நாட்களில், நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்களின் செய்திகள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம்லாம் எழும்புன்னு சொல்லியிருக்கிறாரே, அது நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியினால் துன்மார்க்கருடைய காரியங்களை கவனித்து பார்த்து நீதிபரராய் இருக்கிற நாம் மனம் திரும்புகிறதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு தப்பித்து கொள்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம்.